வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்ஸல்ல என்ன பார்க்க போறோம்னா, சப்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா தான் நம்ம பார்க்க போறோம். சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா, இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அந்த டெக்ஸ்ட்ல அந்த பர்டிகுலர் வேர்டை மட்டும் டெக்ஸ்ட்டை மட்டும் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நம்ம வந்து சப்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா, நான் வந்து B4 செல்லுல இருந்து என் நேம் முத்துராஜ்னு நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். மிஸ்டர் ஸ்பேஸ் முத்துராஜ் அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி டைப் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் வந்து ஃபர்ஸ்ட் இதோட மிஸ்டர் டாட் முத்துராஜ் இதுல இருந்து எத்தனை கேரக்டர் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு லென்த் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு, LEN லென்த். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்ல எவ்வளவு கேரக்டர் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும். பார்த்தீங்கன்னா மிஸ்டர் டாட் முத்துராஜ் வந்து மொத்தம் 13 கேரக்டர் இருக்கு, இன்க்ளூடிங் ஸ்பேஸ் சேர்த்து. இப்போ சப்ஸ்டியூட் ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஈக்குவல் சிம்பிள், சப்ஸ்டியூட் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இதோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், ஓல்டு டெக்ஸ்ட், நியூ டெக்ஸ்ட், இன்ஸ்டன்ஸ் நம்பர். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த டெக்ஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம், B4 இருக்கிற செல்லில் இருக்கிற B4 செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நம்ம பண்ண போகிறோம். அப்போ வந்து நான் B4 செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கடுத்து ஓல்டு டெக்ஸ்ட், எந்த டெக்ஸ்ட்டை மாற்ற போகிறோம். நான் வந்து ராஜ்னு இருக்கிறத RAJ ராஜ், இது என்னோட ஓல்டு டெக்ஸ்ட். பார்த்தீங்கன்னா B4ல முத்துராஜ்னு இருக்கு. அந்த ராஜை நான் ராஜா அப்படின்னு மாற்ற போகிறேன், RAJA. எப்போதுமே டெக்ஸ்ட் வந்து டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். அதனால டபுள் கோட்ஸ்குள்ளே நான் கொடுக்குறேன் ராஜ் அண்ட் ராஜா இன்ஸ்டென்ட் ஆஃப் 1 நான் இது பண்ணுறேன். ஏன்னா 1ங்கிறது வந்து என்னன்னா எப்போ நீ ஃபைன் பண்ணுறியோ அந்த டெக்ஸ்ட் ஆன்வர்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நான் 1ன்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து மிஸ்டர் டாட் முத்து ராஜான்னு வந்துருச்சு. ஸோ எக்ஸலில் எப்படி சப்ஸ்டியூட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேங்க்ஸ்.